வாழ்க்கை புரிந்த பையன். பெயர் கரண். சின்ன பையன். வயது 10 இருக்கும். தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் தினமும் பஸ், சைக்கிள், ஸ்கூட்டரில் பள்ளிக்கு போறாங்க வராங்க. ஆனா கரண் மட்டும் நடந்து தான் போவான். ஒரு நாள் சரியான மழை. அன்று பள்ளிக்கு செல்லும் வழியில் கரண் சற்று நனைகிறான். துணிகளும் காலணிகளும் ஈரமாகிவிட்டன. படிக்க வேண்டிய புத்தகங்கள் கூட சற்றே நனைந்துவிட்டன. ஒரே வகுப்பில் படிக்கும் பையன் ராகுல் அவனை பார்த்து சிரிக்கிறான். ஏய், உன்னால ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாதா என்கிறான். கரண் சிரித்து கொண்டே சொல்லுகிறான், முடியும். என் அப்பா தினமும் சல்லி தருவாங்க. நான் அதில் மாதம் 500 ரூபா சேமிக்கிறேன் என் அக்காவுக்காக என்கிறான். அதற்கு ராகுல் கேட்கிறான், ஏன் அவளுக்காக சேர்க்கிற என்று. அவளால் நடக்க முடியாது. ஆனா நான் ஒரு நாள் அவளையும் பள்ளிக்கு போடணும்னு அப்பா தினமும் சொல்லுவாரு. அதுக்காகவே எனக்கு கிடைக்கிற சல்லியை நான் சேர்க்கிறேன். அதனால் எனக்கு சைக்கிள் வாங்க முடியாது என்கிறான். அவனது சொற்கள் ராகுலை மௌனமாக்கின. அவன் வீட்டுக்கு போனதும் தனது அம்மாவிடம் சொல்கிறான், அம்மா, எனக்கு இந்த சைக்கிள் வேண்டாம். இதை விற்று அந்த பணத்தை வகுப்பு நண்பனுக்கு கொடுக்கணும் என்று. அவன் தன் அக்காவையும் பள்ளிக்கு கூட்டிட்டு வர முடியும் இல்லையா என்கிறான். வாழ்க்கை சிலருக்கு வசதி இல்லை. ஆனால் அவர்கள் உள்ளம் வசதியானது. சிலர் சைக்கிளில் பயணம் செய்கிறார்கள். சிலர் ஒரே சைக்கிளில் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையில் யோசித்து வாழ்க்கையை கொண்டு செல்லுகிறார்கள். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது.